வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்எஸ்டிசியில் 850 பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய பணியாணைகள் எப்பொழுது வழங்க போகிறாங்க. ஸோ டிசிசியோடைய நியமனங்கள், தடைப்பட்ட நியமனங்கள் அனைத்தும் புதிய ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டிவிகே தலைமையிலான புதிய ஆட்சி இன்று பொறுப்பேற்க உள்ளது. இதில் டிசிசியோடைய நியமனங்கள், போக்குவரத்து கழகங்கள், சங்கங்கள் எங்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ டிவிகேவுடைய புதிய ஆட்சி பொறுப்பேற்கிறப்ப போக்குவரத்து சங்கங்கள் பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கணும். எந்த சங்கம் அதில் கலந்துக்குது டிஎன்எஸ்டிசியில், அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ போக்குவரத்தில் எந்த விதமான சங்கங்களும் இதுவரை டிவிகேக்கு இல்லாததுனால ஸோ புதிய ஆல்ரெடி இருக்கிற சங்கங்கள் அனைத்துமே ஒன்றிணைந்து ஒரு புதிய சங்கத்தை தோற்றுவிச்சு அதை மூலமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல்வருக்கு வாழ்த்து கூற இருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய பேருந்துகள் கொள்முதல். ஏன்னா முதல் கையெழுத்து அப்படின்றது இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாக என்ன போட போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் எந்த பேருந்தாக இருந்தாலும் சரி இலவசம். ரூட் பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு, எக்ஸ்பிரஸ்ஸு எல்லா பேருந்துலையுமே இலவசம் அப்படின்ற முதல் கையெழுத்து தயாராகி கொண்டிருக்கிறது. ஸோ விஜயோடைய முதல் கையெழுத்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் சில மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்குது. அந்த மகிழ்ச்சியான செய்திகளில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. போக்குவரத்து கழகத்தில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிசிசியோடைய நியமனங்கள். ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்றடைய நியமனங்கள், டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டிசிசியோடைய நியமனங்கள் ரொம்ப அதிகமான பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருக்காங்க. டிசிசியோடைய நியமனங்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்றது இப்போ எல்லாருமே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உடனடியாக கொடுங்க. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு 850 பேருக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது சில கேள்விக்குறிகளாகவே இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் 2026 இந்த 26உடைய புதிய நியமனங்கள், ஸோ 2026 புதிய நியமனங்கள் தொடர இருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா? ஸோ டிசிசி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு. இனி டிரைவர் தனி, கண்டக்டர் தனி மட்டும்தான். ஸோ புதிய ஆட்சி பொறுப்பேற்றவுடன் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸு பெற்று வைத்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கு முதல்வர் விஜய் என்ன அறிவிப்பை முதல்ல வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். முதல் கையெழுத்து போக்குவரத்து கழகத்தில் தான் இருக்கும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.